எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொன்னாங்கண்ணி கீரை வச்சு பொரியல் செய்ய போகிறோம். பொன்னாங்கண்ணி கீரை வந்து எப்போவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கு வந்து குளிர்ச்சி, அதிகமாக வந்து உணவில் சேர்த்துக்கினா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுட்டேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கட்டு வாங்கி நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், சீரகம் கொஞ்சம், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன். பருப்பு நல்லா வறுந்துடுச்சு. இப்போ வரமிளகாய் 4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 4 பல்லு பூண்டு தோலோடு இடித்து எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், பொன்னாங்கண்ணி கீரை சேர்த்துக்கிறேன். கீரை வந்து நம்ம தண்ணியில் அலசி நல்லா கட் பண்ணி போட்டதுனால அந்த கீரையிலே வந்து தண்ணி இருக்கும். அதனால் வந்து நம்ம தண்ணி வந்து சேர்க்க வேணாம். அந்த ஈரத்திலே வந்து கீரை வந்து நல்லா வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் கீரை நல்லா வேகட்டும். பாருங்கள், கீரையில் இருக்கிற தண்ணியை வந்து எந்த அளவுக்கு ஈரம் இருக்குது பாருங்கள். கீரை வந்து பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் கீரை வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், கீரை வந்து நல்லா வெந்துடுச்சு. ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை வறுத்து மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த தூள் போட்டுக்கலாம். வேர்க்கடலை வந்து பொரியலுக்கெல்லாம் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணான்றவங்க வந்து தேங்காவும் போட்டுக்கலாம். நீங்கள் தேங்காய் போட்டு செய்யலாம், துவரம் பருப்பு போட்டு பொரியல் செய்யலாம், வேர்க்கடலை போட்டு செய்யலாம். எங்களுக்கு வந்து வேர்க்கடலை தான் எல்லாத்துக்குமே நான் வந்து அதிகமாக வேர்க்கடலை சேர்த்துக்குவேன். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் வேர்க்கடலை போடும்போது. வேர்க்கடலை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து வதக்க வேண்டாம். பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பொன்னாங்கண்ணி கீரை வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது, கண்ணுக்கு குளிர்ச்சி, கண்ணுக்கு நல்லது. நீங்கள் இந்த மாதிரி கிடைக்கிறப்பெல்லாம் வந்து உணவில் சேர்த்துக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.